சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார். வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதன் பிறகு மார்ச் மாதம் 3ஆம் தேதி இந்த 15 தினங்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு விசித்திரமான கிரகங்களினுடைய சேர்க்கை ஏற்படுதுங்க. சற்றேறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா 8 கிரகங்களினுடைய அந்த அமைப்புகள் ஒன்று சேர்கிறது. இல்லை முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியில் சூரிய பகவான், சனி பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், அப்புறம் புத பகவான் இல்லைங்களா, இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரமும் இருக்குது. கூடுதலாக சந்திரனும் அதே இடத்துல வந்து இருக்கார். அதனுடைய நேர் சரியாக சமசப்தமத்தில் ஒரே கோட்டில் கேதுவும் வராரு. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கிரகங்கள், குரு நீங்களாக எல்லா கிரகத்தினுடைய சேர்க்கையும் ஒரே நேர்கோட்டில் வருது. இது 15 நாட்கள் அப்படியே இருக்குது. இந்த சந்திரன் மட்டும் அப்படியே விலகி மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா 3ஆம் தேதி அவர் வந்து அந்த சிம்மத்தில் வரும்போது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் மறுபடியும் வருது. அன்றைய தினம் கிரகணம் வேற வருது. இந்த 3ஆம் தேதி கிரகணம், சந்திர கிரகணம் வருது. எப்படியான ஒரு அமைப்பு சேருகிறது. இந்த கிரக சஞ்சாரத்தினாலே, இந்த கிரக நிலைகளினாலே சில பேருக்கு சில மாற்றங்கள், சில உயர்வுகள், சில வகையான தாழ்வுகள், சில பேருக்கு நல்ல யோகங்கள், சில பேருக்கு சில பணத்திலே சில விரயங்கள், அதே மாதிரி சில பேருக்கு பல நன்மைகளும், சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கூடுதலாகவும் குறைவாகவும் ஏற்படுது. இதில் முக்கியமாக காற்றினுடைய ராசியில் இதில் எல்லாமே சேருகிறது. முதல்ல காற்று ராசியில் தான் அதிகமான கிரகங்களினுடைய சஞ்சாரம் ஏற்படுது. இது கேது கிரஸ்தமாக வரக்கூடியது. அது வந்து ஃபைரி சைன், இது ஏரி சைன், அது ஃபைரி சைன். அதனால் காற்று சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி நெருப்பு சார்ந்த சில விஷயங்களினாலே சில உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த 15 நாட்கள் இருக்குது. அதனால் இந்த காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. இதில் சில வகையில் பல நன்மைகளும் நமக்கு ஏற்படுது. கும்பராசிங்கிறதுனால காலப்புருட தத்துவத்தில் சில பேருக்கு 9, 11, 5 அதுமாரி நல்ல இடத்துல இருந்தால் அவங்களுக்கு சில குபேர யோகத்தையும் தருது. ஒரு சில பேருக்கு சில விரயங்களையும் தருது. அது என்னென்ன பலன் நமக்கு இருக்குது, எப்படி நம்ம அதுலேருந்து வழிபாடு செய்யணும், என்ன செய்யணும், இந்த சமயத்தில் எப்படிலாம் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு விரிவாக இந்த பதிவில் பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். கும்ப ராசிக்கு உண்டான பலன் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லக்னத்தை எல்லா கிரகமும் சேருது, எல்லாம் சேர்ந்து போச்சு. அது போகிறதுக்கு சப்தமத்தில் சரியான 180 டிகிரியில் கேது கிருஷ்ணமும் ஏற்படுது, கிரகணம் வருது. இது கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு வகையில் பல வகையிலும் நன்மை, ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்ன நன்மைங்கிறத சொல்கிறேன். பலனாக உங்களுக்கு செய்ய வேண்டிய பல பொறுப்புகள் இருக்குது, இருந்தாலும் கூட அதை செய்து வர முடியாத பல சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் தேக்க நிலைகள், வேலை தேக்க நிலைகள் ஏற்படுது இல்லைங்களா. இன்றைக்கி ஒரு 10 வேலை செய்ய வேண்டிய இடத்துல 8 வேலை செஞ்சு இந்த 2 வேலையை அப்படியே ஒதுக்கி அப்புறம் செய்யணும்னு வைக்கிறீங்க. அப்புறம் மறுநாள் ஒரு 10 வேலை வருது, அதில் 2 வேலையை ஒதுக்குறீங்க. அப்போது ஒரு நாளைக்கு 4 வேலை மீறுது. அடுத்தது ஒரு நாள், அடுத்த நாள் மீறுப்போ 6 வேலை, அடுத்தது மீறுப்போ 8 வேலை அப்படின்னு ஒவ்வொரு நாளாக இந்த அடியில் இருக்கக்கூடியதான அந்த சொச்ச வேலைகள் மீந்து அது அப்படியே பூதாகாரமாக இருக்குது இல்லைங்களா. அந்த பூதாகாரமாக இருக்கக்கூடிய வேலைகளை எளிய முறையில் ஒரே சிங்கிள் ஷாட்டில், ஒரே நாளில், ஒரே நேரத்தில் அடித்து துவம்சம் பண்ண போகிறீங்க கும்பராசிக்காரன். செயல்திறன் வலிமை வெளிப்படும். உங்களுடைய இதுதான் நான், இப்படித்தான் நான் செய்வேன்னு உங்களை நீங்கள் வெளிப்படுத்தி ப்ரொஜெக்ட் பண்ணிக்க போகிறீங்க. அதில் முக்கியமான பல நன்மைகளும் நடக்கும். இதில் முக்கியமாக வந்து 7ஆம் இடத்துல சேர்வதனால உடல் சோர்வு, உடல் தயக்கம், காது, மூக்கு, தொண்டை சார்ந்த சில உடல் உபாதைகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தலை ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தலை சார்ந்த சில உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் கவனமாக இருங்க. என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் எள்ளு தீபம் ஏற்றணும். ஏன் எள்ளு தீபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எள்ளு அப்படிங்கிறது வந்து சனி பகவானுக்கு உகந்தமான ஒரு தானியம். அந்த தானியத்தை கொண்டு அதே சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுவது, அவருக்கு உகந்தமான அந்த சனிக்கிழமையிலே ஏற்றுவது உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு அமோக நன்மைகளும் குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷத்தையும் ஏற்படுத்தும். அது மாதிரி ரொம்ப நாளாக விரும்பக்கூடியவங்க திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளது.
திருமணமாகி ரொம்ப நாளாக கல்யாணம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்யாணம், அதாவது குழந்தை இல்லாத இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, 5ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் புத்திரஸ்தானாதிபதினு பேர். குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் 5ஆம் அதிபதி. அது புத பகவான். அவர் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே செல்லுவதனாலே கும்பராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பல எண்ணற்ற நன்மைகளும் இருக்குது. படிக்கிற மாணவர்கள் சகலகலா வள்ளி மாலை அப்படிங்கிறதான அந்த புஸ்தகத்தில் அதில் இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க. குமரகுரு சுவாமிகள் அருளி செய்ததான அந்த தமிழ் பதிகம் தான் அது. இதை பாராயணம் பண்ணிங்கனாலே படிக்கிறவனும் படிப்புற நல்ல நாட்டம், நல்ல புத்தி ஏற்படும். அதே மாதிரி மகர ராசிக்காரங்க ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலையும் சனிக்கிழமை எப்படி எள்ளு தீபம் போடுறீங்களோ அதே மாதிரி வெத்தலை மாலை. எத்தனை வெத்தலை போடணும்னு கேட்டிங்கன்னா 21 எண்ணிக்கை கொண்ட வெற்றலையை போடணும். அது போட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல வெற்றி, நல்ல சுபிக்ஷம் நிச்சயமாக கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. சிவாய நமக.